என் பேர் கோபால், பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு ஓவியன். இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மடுகரை என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த நான். சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான். புதுச்சேரியை பற்றி அறிமுகமே சுத்தமாக இல்லாத இருக்கிற காலகட்டத்தில் கூட 1984, 86 வரைக்கும் அந்த கிராமத்திலேயே காலத்தை கடத்தினவன் நான். அதற்கு பிறகு ஒரு சில காரணங்களால் புதுச்சேரிக்கு வர முடியலே கேள்விப்பட ஆரம்பிக்கும் போது பாண்டிச்சேரியில் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் பாரதியார் பல்கலைக்கூடம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஃபைன் ஆர்ட் படிப்பதற்காக இங்கே வந்தேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் கூட ஆரம்பத்து காலகட்டத்தில் இதற்காக புரிதலுக்காக பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு அங்கங்கே பயணித்து அந்த கலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான எனக்கு சூழலும் அந்த டைமில் கிடைச்சது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் டாக்டர் சிற்பி ஜெயராமன். அவர் தான் பாரதியார் பல்கலைக்கூடத்திலே முதல் பிரின்சிபாலாக இருந்தவர். அந்த வேறொரு வாய்ப்பு என்னை கதவை தட்டி கூப்பிடுகின்ற மாதிரி ஒரு உணர்வு. அப்போ தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறேன். இந்திய அரசாங்கம் போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு நீ அங்கே போயிட்டு வேலை பார்க்க முடியுமான்னு ஒரு அரசாங்கம் என்னை இந்திய அரசாங்கம் கேட்குது. இதற்கான முறையாக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு இந்திய அரசாங்கத்தினரால் ஆப்பிரிக்காவிலே மற்ற நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியாக இருக்கின்ற போட்ஸ்வானா என்ற நாடு எல்லாராலும் அறியப்பட்டது, ஆனாலும் வளர்ச்சி அடையாத ஒரு நாடு. அங்கே போய் இந்திய சார்பாக நீங்கள் வேலை பார்ப்பீங்களான்னு ஒரு ஆர்டர். அந்த ஆர்டருக்கு பிரகாரம் நாங்கள் போய் வேலை செய்தேன். அந்த வேலை செய்யும்போது குக் கிராமத்தில் தான் எனக்கு வேலை. அங்கேவே கிட்டத்தட்ட 6 வருடம் அங்கே ஒர்க் பண்ணி முடித்த பிறகு நான் 1 வருடம் தான் போகணும், திரும்பி வந்துடணும்னு நினச்சிருந்தேன், அல்லது 3 வருடம் மேக்ஸிமம் நினச்சேன். ஆனால் அங்கே இருக்கின்ற கலாச்சாரம், பண்பாடு, அவங்க வாழ்வியல் முறை, மனிதனுடைய வளம், வெளிப்படை தன்மை அத்தனையும் என்னை கவர்ந்ததுனால, இயற்கை என்னை மேலும் மேலும் ஆட்படுத்தியதுனால ஒரு ஓவியனாக அங்கே இருக்கணும் முடிவு பண்ணேன். அது அந்த அரசாங்கம் என்னையும் விடலை. சாதாரண ஒரு டீச்சராக போனவங்க சீனியர் டீச்சராக மாறி, டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டராக மாறி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக மாதிரி, லெக்சரராக ஆகி சீனியர் லெக்சராகவும் அதே யூனிவர்சிட்டியில் அங்கே பணிபுரிகிறேன். மிக அற்புதமான வாய்ப்பு. கிட்டத்தட்ட 11 வருடம் நான் அந்த நாடுகளில் இருந்திருக்கேன். போட்ஸ்வானான்னு ஒரு நாடு. இப்படி ஒவ்வொரு தளமான ஆய்வு செய்து அந்த ஸ்பாட்டில் போயிட்டு உட்காந்து செய்யும்போதே அதில் ஒரு முக்கிய படைப்புகளில் இங்கே இருக்கின்ற இந்த ஓவியம் புதுவையில் இருக்குது. ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற பொறையூர் அப்படின்ற ஒரு பொறையூர் ஏரியா. அங்கே வைனாரப்ப வழிபாடு கிராமப்புறத்தை தள்ளி கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கும். அழகிய ஒரு சூழல், நிறைய மரங்களுக்கு இடையில் ஒரு ஐயனாரப்பன் கோவில் அங்கே இருக்கும். தவளக்குப்பத்தில் நாம் இங்கே பார்க்குற இந்த அற்புதமான ஓவியம் என்பது நம்மையும் மீறி இழுக்கக்கூடிய இந்த குதிரையோட அமைப்பு மிக பெருசாக இருக்கும். அது தூரமாக பின்பக்கம் ஒரு சிறிய கோவிலும், அந்த கோவிலை சுற்றி இயற்கையான வளமும் பார்க்க முடியும். இதில் என்ன நாம் சொல்ல வராங்க அப்படின்னா, இயற்கை சார்ந்த இடங்களில் தான் நம் வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. இப்படி நாம் செய்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கின்ற படைப்பும் பார்த்தீங்கன்னா, இதுவும் தவளக்குப்பத்தில் இருக்க ஒரு அற்புதமான நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கிற ஒரு ஓவியம். இந்த விவரம் இங்கே ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சுற்றி இதை போன்ற நல்ல ஆலமரங்கள், விழுதுகள் தொங்குகின்ற இடையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வருகின்ற மக்கள் தன்னுடைய வேண்டுதலை தீர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிறிய சிறிய குதிரைகளை செய்து வைப்பாங்க. அதுதான் நீங்கள் இங்கே வைத்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை போன்ற ஒரு சூழலில் சுற்றி இருக்கிற கிராம மக்களோட சேர்ந்து, தன் சொந்தங்களோடு சேர்ந்து அங்கு கிடா வெட்டி நல்ல ஒரு உணவு பரிமாறி தன்னுடைய பரம்பரையாக வழிபட்ட முறையை இன்னும் உறவுகளோடு சேர்ந்து வழிபடும்போது தமிழ் பண்பாடு வளரும் அப்படின்ற ஒரு காரணத்தால் இந்த இடத்துல வச்சாங்க. அந்த இடத்துக்கும் போய் நான் செய்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு படைப்பை நீங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்லப்போனால் இது திருக்காஞ்சின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்காஞ்சின்றது தற்போது புராதனமிக்க இடமாக கருதப்படுகிறது. பிரெஞ்சு பீரியடு காலத்தில் அந்த ஏரியாவை எல்லாமே மிக அற்புதமான வளமிக்க ஒரு இடமாக கருதப்பட்டு இன்றைக்கும் அரசாங்க இதழில் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல இதை போன்ற ஒரு கோவில் அமைப்பு இருப்பது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. நான்
அங்கே சுற்றிற மக்களை கேட்டு என்னுடைய தேடுதல் மூலமாக இதை போன்ற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆலமரம் பெரிதாக, ரொம்ப பெரிதாகும். ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாபா அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது. அது அவங்க மரபு பிரகாரம் ஆலமரத்தை விட மிக பெரிதான ஒரு ட்ரீ. அந்த ட்ரீ கீழே தான் அவங்களும் வழிபாட்டு முறை செய்வாங்க. அந்த கருதுகோளை வச்சு நான் இங்கேயும் பார்க்கும்போது அந்த ஆலமரத்துக்கு அருகாமையில் இதை போல் வழிபாட்டு முறை இருப்பதை பார்த்து ஆப்பிரிக்காவுக்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குமோ அப்படின்ற எண்ணம் கூட வந்து இந்த ஆய்வுகளை நான் செய்ததாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் இருக்கும்போது இதனுடைய உடல் அமைப்பே ஆங்காங்கு மிக பழமையான ஒரு கருத்தை சொல்கிற மாதிரியே அதனுடைய கிளை அமைப்புலாம் இருக்கும். அதற்கு கீழேயும் பல்வேறு குதிரை சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அடர்ந்து நிறைய பூக்களும் அதே சமயம் செடி கொடிகளும் வளர்ந்து வளர்ந்து கேட்பாரற்று அங்கே இடத்துல பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அந்த குறிப்பிட்ட வில்லேஜ் மக்கள் படைப்பதனால அந்த இடம் சுத்தப்படுத்தப்படும். இதை போன்ற நம்முடைய பாரம்பரியமாக வந்த வழிபாட்டு முறைகளில் நல்லாத்தூரும் ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த நல்லாத்தூரில் நீர்நிலைகளுக்கு குறைவே கிடையாது. சுற்றிலும் பனைமரங்கள், பூக்கள், வயல்வெளிகள், தண்ணீர் நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான இருக்கிற ஒரு ஏரிக்கரை அங்கே உண்டு. அந்த ஏரிக்கரை எப்பவும் நிறைய பறவைகள் வந்து போகும். அங்கே மீன் பிடிப்பதும் ஆங்காங்கு பார்க்க முடியும். இப்பேற்பட்ட ஒரு சூழலை இயற்கையோடு இயற்கையாக இருந்த நம் மக்கள் வழிபாட்டு முறையோடு சேர்ந்து வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடியும்னா இதை போன்ற இடங்களுக்கு போனால் தான் தெரியும் சொல்வதற்காக அந்த இடத்திற்கே நான் சென்று அங்கே நீர்நிலையில், அதுவும் வெயில் காலத்தில் நீர்நிலை எப்படி இருப்பது அப்படின்பதற்காக காட்டியிருக்கிறேன். வெயில் காலத்திலையும் கூட நிறைய பேர் மீன் பிடிப்பதையும் இங்கே பார்க்குறேன். நிறைய தாமரை மலர்கள் அங்கங்கே வளர்ந்துருக்கும். இயல்பான சூழலில் அந்த விழல்கள்லாம் மிக அதிகம். சுற்றியும் பனைமரங்கள் இருப்பதையும் அந்த வானத்தினுடைய மேக அமைப்பு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் விழும்படியாகவும் பார்ப்பது மிக மிக ரம்மியமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பெயிண்டிங்கில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு என்னன்னா சொல்லப்போனால் மாத்தூர் என்ற ஒரு அற்புதமான ஒரு கிராமம். அங்கே இருக்கிற மக்களை பார்த்தாலே நமக்கு தன்வயப்படுத்துகிற மாதிரி உடல் அமைப்பும் பேச்சும் இருக்கும். இயல்பான மக்கள் அங்கே தான் பார்க்க முடியும். ஒருவேளை நான் அந்த பக்கத்தில் நான் போகும்போது இதுவும் ஒரு அற்புதமான ஒரு ஏரிக்கரை. ஒரு பகல் நேரத்திலேயே அதனுடைய வெளிச்சம் மரத்துக்கு இடையில் விழுவதே நமக்கு பார்க்க அந்தளவுக்கு ரம்மியமாக இருக்கும். அடர்ந்த காட்டுப்பகுதி, பல்வேறு விதமான நீர்நிலைகள் கீழே இறங்கின உடனே இருக்கும். ஆனால் அங்கேயும் நம் வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறது. அதனுடைய எச்சம் நம்ம பார்க்க முடியும். புதுச்சேரியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பத்துக்கண்ணு அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் பிள்ளையார் குப்பம் பெரும் விமர்சித்து விளையாடக்கூடிய திருவிளையாடல் அங்கே நிகழும். திருநங்கைகளுடைய விழாவே அங்கே நிகழும். அதுக்கு பக்கத்தில் அந்த ஒரு அற்புதமான ஒரு டேம் ஒரு காலத்தில் கட்டப்பட்டு இருந்தது. இன்றைக்கு அதனுடைய நிலை வேறு. அந்த இடங்களுக்கு போது நீரோட்டமும் சூரிய வெளிச்சமும் களங்கமில்லாமல் ஓடுகின்ற நீரை பார்க்கும்போதே மனம் மிக மிக ரம்மியமாக இருக்கும். அந்த இடத்த போய் தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார்ந்து வரைந்த ஒரு அற்புதமான இந்த ஓவியம் எனக்கு. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, தண்ணீர் இங்கே ஓடும், தண்ணீர் இங்கே இந்த இடத்துல நின்று கொண்டே நான் வரைந்தது தான் எனக்கு பிடித்தமான ஒரு, தண்ணிக்குள்ளே இருந்து தண்ணியை வரைந்தேன் அப்படின்றது தான். என்னுடைய படைப்புகளில் நம் புதுவையை மட்டும் சேர்ந்து இருக்காமல் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கும் செய்து இயற்கை காட்சிகளை வரைஞ்சிருக்கேன். அதில் ஒரு படைப்பாக இதை சொல்லலாம். ஆந்திராவில் இருக்கின்ற ராஜமுந்திரி அப்படின்ற ஊரிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப இன்டீரியர் இருக்க ஒரு கிராமம் அதிவீர பப்பட்டா அல்லது ஆதிவீர பப்பட்டான்னு சொல்லுவாங்க. அற்புதமான கிராமம். அங்கே ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் பல நிகழும். அந்த நிகழ்வுகளையும் நான் காட்சிப்படுத்துவதற்காக ஸ்ரீ சிவபால யோகி தன்னுடைய ஆன்மீக தேடல் போன இடம் அந்த இடத்துல என்னுடைய படைப்புகளை நான் வரைன்றதுக்காக அந்த இடத்துல போயிட்டு நான் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஓவியம் இது. பல்வேறு ஸ்டேட்டில் நான் போகும்போது குறிப்பாக கர்நாடகாவுக்கும் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். கர்நாடகாவில் இருக்கின்ற சிலை அமைப்புகள் என்னை மிக மிக அழகாக கவர்ந்தது. இதே போல் நளினமாக இருக்கின்ற கல் சிலைகள் கோயில்கள் ஆங்காங்கு பார்க்கலாம். அந்த கோவிலுடைய இருக்க கல் அமைப்பை நான் செய்வதற்காக ரொம்ப ரஃப் டெக்ஸ்சராகவே செய்திருந்தாலும் கூட இதற்கு
இருக்கிற கலாச்சார பண்பாட்டு ஒற்றுமையை இயற்கை ரீதியாக நம் தமிழகத்தில் இருக்கிற ஐயனாரப்பனோட நான் ஒற்றுமைப்படுத்தி அங்கே இருக்கிற கல்வெட்டுகளையும் நான் ஆய்வு செய்து எழுத ஒரு சிறந்த படைப்பு. இது ஒரு பண்பாட்டு அலசல் மட்டுமல்லாமல் பண்பாட்டு ஒன்று கூடி இருக்கின்ற அந்த அமைப்பையும் நான் காட்டுகின்ற விதமாக இந்த கர்நாடகாவில் இருக்கிற சிற்பத்தையும் தமிழகத்தில் இருக்கிற தொல்குடி வழிபாட்டு முறையையும் இணைத்து செய்திருக்கிற ஓவியம் இந்த ஓவியம். இந்த பர்டிகுலர் பெயிண்டிங்கோட டைட்டில் வே டு விஸ்டம், அதாவது ஞானத்திற்கான வழி. இதுதான் இந்த பெயிண்டிங்கும் கலாச்சாரம் பண்பாடு சார்ந்தது தான். ஆனால் தத்துவார்த்தமான ஒரு திறவுகோலை நான் இதில் வச்சுருக்கிறேன். வலது பக்கம் இடது பக்கம் இப்படி எல்லா இடமும் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல போனால் நமது வழிபாட்டு முறைகள் சடங்குகள் அத்தனையும் இந்த இடத்துல முழுமையாக இருக்கும். அதற்கான வழிபாட்டு முறைகளில் வீரன், கிராமப்புறத்தில் இருக்க தெய்வம், கோவிலில் இருக்கிற சிலைகளோட அமைப்பு, தியானத்தில் இருக்கிற முனிவர்களுடைய உடல் அமைப்பு, அதே அங்கே இருக்கிற சிற்பங்கள், இப்படி பல்வேறு விதமான ஒரு ஆதாரங்களை இங்கே பதிவு செய்யும் போதே ஓவியங்கள் மூலமாக எழுத்துகளையும் நான் கொண்டு வரேன். இந்த எழுத்துகள் எல்லாமே திருமந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எழுத்துகள். இந்த ஓவியமும் மிக சிறப்பான ஓவியம். இது ஒரு பாடலுக்கு ஏற்ப வரைந்த படம். இந்த படம் திருவாசகம் என்பது மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது. அதில் முதல் பாடலாக நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்ற பாடல், அந்த பாடலை நான் இங்கே ஓவியமாக இங்கே தீட்டி இருப்பது தான் இங்கே இருப்பது. குறிப்பாக இங்கேயும் அந்த பிரபஞ்சத்தினுடைய கூறுகளையும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, அதாவது கண் இமைக்கும் நேரம் கூட என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக இந்த ஓவியத்தில் செய்திருப்பேன். அது முழு எனர்ஜியாக போகிற மாதிரி, எனர்ஜி தான் இந்த பாடல் பாடும்போதும் செய்யப்படும் போதும் நமக்கு கிடைக்கின்ற அற்புதமான ஒரு பேர் ஆற்றல் என்பதை ஒரு நெருப்பு ஜுவாலையாக இந்த இடத்துல ஒரு முக உருவ அமைப்பை செய்துட்டு, அதை போலவே அந்த பாடலை நான் இங்கே கல்வெட்டில் எழுதி வைத்திருப்பேன். அந்த நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்ற அற்புதமான பாடலை பெருமை வாய்ந்த எழுத்துக்கள் முறையிலே எழுதியிருப்பதான் இந்த ஓவியத்தோட சிறப்பு. இந்த படத்திலையும் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களாக மட்டுமல்லாமல் அறிவியல் சார்ந்த தத்துவார்த்தம் சார்ந்த ஒரு கருதுகோளாகவே இந்த ஓவியத்தை படைத்திருக்கிறேன். இந்த ஓவிய கண்காட்சியில் வச்சிருக்கிற பெரும்பான்மையான படைப்புகள் இயற்கை சாய்ந்த படைப்புகள், அதை போலவே மன ரீதியான செய்த படைப்புகள், இப்படி இரண்டு கூறுகளாக வைத்திருக்கிறேன். இருந்தாலும் இதற்கு அடி வேறாக இருப்பது என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவம் என்பது கிட்டத்தட்ட 11 வருடம் நான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற போட்ஸ்வானா என்ற நாட்டில், நமீபியா, ஜாம்பியா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகளை சுற்றியதனுடைய விளைவாக அங்கே இருக்கின்ற கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் சில நேரங்களில் நான் கண்டு ஆச்சரியப்பட்டது உண்டு. அதை பற்றி நான் ஆய்வு செய்ததும் உண்டு. என்னுடைய ஆய்வுகளில் கண்டறிந்தது என்னன்னா, பெரும்பாலும் தமிழ் மண்ணில் இருந்த தொல்குடி மக்கள் வாழ்ந்த மக்களுக்கு எந்தவித இடைவெளியும் இல்லாமல் இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கான சான்றுகளையும் நான் என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சேன். அந்த சான்றுகளினுடைய விளைவாக தான் இந்த ஒரு ஓவிய கண்காட்சி ஒரு பகுதியாக இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். மாணவர்கள், பெற்றோர்கள், நம்மை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் வந்து இந்த ஓவிய கண்காட்சியை பார்த்து நமது பெருமையை மற்ற நாட்டினரும் தெரிந்து கொள்ளும்படி இருந்தால் இந்த ஓவிய கண்காட்சி சிறப்புட இருக்குதுன்னு நினைக்கிறேன். தற்போது இந்த ஓவிய கண்காட்சி புதுவையில் இருக்கிற கண்டெம்பரரி ஆர்ட் கேலரி, அதாவது சமகால ஓவிய கலை அரங்கம் மியூசியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கேலரியில் வருகின்ற வியாழக்கிழமை வரை நிகழும். அந்த ஓவிய கண்காட்சி நீங்களும் வந்து பார்த்து மகிழ்வது மட்டுமல்லாமல் இதை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும்படியாக அழைத்து வந்து காட்டி பெருமைப்பட்டால் இந்த தமிழ் மண்ணுக்கே மாபெரும் பெருமை. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.